ஹலோ வித் வணக்கம். சிங்கப்பூர் போனா தெரியாம கூட அந்த தவறுகளை செஞ்சிடாதீங்க. ஏன்னா இது செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஜெயில் நிச்சயம் தான், தண்டனை கடுமையாகும். சிங்கப்பூருக்கு வேலை மட்டும் கிடையாது, சிங்கப்பூர் சுற்றுலா சென்றாலும் இதை வந்து கண்டிப்பா வந்து கடைபிடிக்கணும். இல்லைன்னா சிறைக்கு செல்றது உறுதியாகலாம். நம்பர் 1 முக்கியம் பார்த்தீங்கன்னா போக்குவரத்துல சுவிங்கம் அதாவது பபுள்காம் தடை செய்யப்பட்டிருக்கு. அப்படி மீறினா $500 அபராதம். ரயில்ல உணவு அல்லது பானங்கள் எடுத்து சென்றாலோ அல்லது ஏதாவது சாப்பிட்டாலோ கடுமையான அபராதம் விதிக்கப்படும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா தெருக்கள் நடக்கும்போது எச்சிகளை துப்பாதீங்க. அப்படி துப்புனீங்கன்னா கடுமையான அபராதம் விதிக்கப்படும். பொது கழிவுகள் அதாவது டாய்லெட் ரெஸ்ட் ரூம் வந்து பயன்படுத்தினா கண்டிப்பா வந்து ப்ளஷ் பண்ணணும். அப்படி ப்ளஷ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும். அதே நேரங்களில் பொது இடங்கள்ல ஸ்மோக்கிங் பிடிக்க முடியாது. குறிப்பிட்ட இடங்கள்ல இந்த இடங்கள்ல பிடிக்க கூடாதுன்னு போட்டிருப்பாங்க. அந்த இடங்கள்ல அப்படி பிடிச்சா $1000 அபராதம். சிங்கப்பூர்ல குப்பைகளை விட்டெறிஞ்சா தெருக்களை விட்டெறிஞ்சா அபராதம் விதிக்கப்படும். அது மட்டும் கிடையாது, இதுக்காக இங்க கடுமையான சட்டம் இயற்றப்பட்டிருக்கு. அதே நேரங்களில் நீங்க சிங்கப்பூர் செல்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க கூட நிறைய பணத்தையும் கொண்டு போகணும். இங்க எல்லா இடங்கள்லயும் விற்பனை இயந்திரமும் இருக்கு. அதுல நீங்க பணத்துக்கு பதிலாக தேவையான பொருட்களையும் எடுத்துக்கலாம். கடந்த ஆண்டு மட்டும் இந்தியாவில இருந்து 2 மில்லியன் பேர் வந்து சுற்றுலா பயணிகளா போயிருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. சிங்கப்பூருக்கு இந்தியர்கள் ஏன் அதிகமா வந்து பயணம் செய்யறாங்க அப்படின்னு பார்க்கலாம். தசாப்தங்களாகவே அதாவது சமீப ஆண்டுகளாகவே சிங்கப்பூருக்கு இந்தியர்கள் அதிகமா படையெடுத்து வராங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா சுற்றுலா பயணிகள் முதல் வாய்ப்புகளை தேடும் வணிக வல்லுநர்கள் வர ஒர்க்கர்ஸ் பிசினஸ் மேன் அப்படின்னு சிங்கப்பூரை நோக்கி இந்திய பயணிகள் செல்றாங்க. கடந்த ஆண்டு மட்டும் 2 மில்லியன் பேர் வந்து வந்திருக்காங்க. இது இந்தோனேஷியா, சீனா, மலேசியா, ஆஸ்திரேலியாவுக்கு அடுத்தபடியா சிங்கப்பூருக்கு இந்தியர்கள் அதிகமா பயணிக்க முக்கிய காரணம் அதன் அணுகல் தான். சிங்கப்பூரின் சாங்கி விமான நிலையம் இந்தியாவின் அனைத்து நகரங்களையும் ஒன்று சேர்க்குது. அனைத்து நகரங்களையும் இணைக்கும் நேரடி விமானங்கள் ஏராளமா இருக்கு. மும்பை, டெல்லி, சென்னை, பெங்களூர் அப்படின்னு எதுவா இருந்தாலும் நேரடியா பயணிக்கலாம். பயணிகள் தேர்வு செய்ய பல விமான தேர்வுகள் இருக்குது. விரைவான பயணத்துக்கு சிறந்த ஒரு தேர்வா இருக்கு. அதே போல சாங்கின் விமான நிலையம் சிங்கப்பூரின் மிகப்பெரிய சுற்றுலா தலங்கள்ல ஒன்னா இருக்கு. சிங்கப்பூரின் விசா கொள்கை வந்து இந்தியர்களை கவர்ந்திருப்பதில் ஒரு குறிப்பிட்ட பங்கு வகிக்குது. இ விசா வசதிகள் 96 மணி நேரத்துக்கு விசா இல்லாத போக்குவரத்து உள்ளிட்ட இந்திய பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்களுக்கு தொல்லையில்லாத ஒரு விசாவா இது இருக்குது. அதே இந்திய பயணிகள் சிங்கப்பூர் விசாவுக்கு ஆன்லைன்லயும் விண்ணப்பிக்கலாம். இதோட விலை வெறும் 3000 தான். அது மட்டும் இல்லாத 5-6 நாள்லயே ரெடி ஆயிடும். மேலும் இது 30 நாட்கள் வரை வழங்கப்படுது. அது மட்டும் கிடையாது, 2 வருஷம் வரலையும் இது செல்லுபடியாகும். முக்கியமா சிங்கப்பூர்ல உள்ள சுற்றுலா இடங்கள் வந்து வெகுவா இந்தியர்கள் இருக்குது. சிங்கப்பூர் குடும்பங்களுக்கு ஒரு ஏற்ற இடமாவும் இருக்கு. அது மட்டும் கிடையாது, பாதுகாப்பும் அடங்கி இருக்கு. நானும் இங்க வந்த புதுசுல எதுவுமே புரியாம வந்து இருந்தது. அதே போல பல விஷயம் புரியாம சிரமப்படுறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. இப்போ நம்ம பார்க்க போறது அனைத்து பேருந்துகளுமே குளிர்சாதன வசதி உண்டு. அது மட்டும் கிடையாது, இங்க ஓட்டுநர் மட்டும் தான் வந்து இருப்பாங்க, நடத்துனர் இருக்க மாட்டாங்க. எல்லாத்துக்குமே காயின் பாக்ஸ் வந்து இருக்கும். அந்த காயின் பாக்ஸ்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் வந்து வெளில வரும். அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி நீங்க ஏற்கனவே வந்து நம்ம ஏடிஎம் கார்டு எப்படி வச்சிருக்கோமோ அதே போல பஸ் கார்டு, ட்ரெயின் கார்டு வந்து இருக்கும். இந்த ஒரு கார்டுல வந்து பஸ்லயும் பயணிக்கலாம், ட்ரெயின்லயும் பயணிக்கலாம். இதுல வந்து பணத்தை வந்து நம்ம நிரப்பி வச்சுக்க வேண்டியதான். அதாவது $10 $10, $20 $20 அப்படி நிரப்பி வச்சுட்டு அதுல நீங்க ஏறும்போது நீங்க வந்து பஞ்ச் பண்ணா போதும். அதுல வந்து 50 சென்ட் இல்லைன்னா வந்து $1 வந்து எடுப்பாங்க. நீங்க எவ்வளவு தூரத்துல போறீங்களோ அதுக்கு இந்த மாதிரி அதுல வந்து மைனஸ் பண்ணிப்பாங்க. அதே கார்டை வச்சு தான் நீங்க வந்து ட்ரெயினுக்கு வந்து போகலாம். முன்கட்டண அட்டையை பயன்படுத்தணும். இது வந்து ஏறும் போதும் இறங்கும் போதும். அப்படி உங்கள்கிட்ட இந்த அட்டை இல்லை அப்படின்னா நீங்க வந்து காயின் போடலாம். அதாவது ஏறின உடனே அங்க ஒரு பாக்ஸ் வந்து இருக்கும். அந்த பாக்ஸ்ல வந்து நீங்க வந்து காயின் போடலாம். ஆனா நீங்க வந்து எவ்வளவு காசு இருக்கோ அவ்வளவு போட்டுட்டு மீதம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காது. அதாவது உங்களுக்கு வந்து $2 இருந்தாலும் அதை வந்து போட சொல்லுவாங்க, $10 இருந்தாலும் போட சொல்லுவாங்க. அவங்க சொல்ற அமௌண்ட் போடணும். இல்லைன்னா அதிகமா இருந்தா கூட போடலாம். ஆனா குறைய வந்து போட முடியாது. இப்போ வந்து $10 இருக்கு அப்படின்னா அந்த $10 போடலாம். ஆனா நீங்க வந்து மிச்ச சில்லறை வந்து கேட்க முடியாது. முன்கட்டண அட்டை இந்த அட்டை வந்து இருந்தது அப்படின்னா உங்களுக்கு விலை ரொம்பவும் வந்து கம்மி, இல்லைன்னா ரொம்பவே அதிகம். அதே போல அங்கேயும் பயண சீட்டு பரிசோதனை வந்து வருவாங்க. பயண அட்டையை பயன்படுத்துறவங்கள வந்து சோதனை செய்வாங்க. அதே போல பேருந்தோட கதவு வந்து தனி இயங்கியால பேருந்து ஓட்டுநரால இயங்கப்படுது. அதாவது நீங்க ஜஸ்ட் ஒரு பட்டன் வந்து அழுத்தினார் அப்படின்னா அந்த கதவு தானா வந்து முடிக்கும். அதே போல தானா வந்து திறக்கும். அதே போல பேருந்துல ஆட்டோ கியர் இருக்கிறதால உண்மை போல எல்லா பேருந்துகளும் வந்து போயிட்டு இருக்கும். பேருந்து ஓட்டுநர் பாத்தீங்கன்னா வயசானவங்க கூட வந்து ஓட்டுவாங்க. அதாவது அங்க வந்து 75 வயசு வரலையும் பணிபுரிவாங்க. சிங்கப்பூர் சிட்டிசன் வந்து பணி செய்வாங்க. தமிழர்கள் அதிகமா ஓட்டுநரா வந்திருக்காங்க. முக்கியம் பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட அளவு பெண் ஓட்டுநரும் வந்திருக்காங்க. அதே போல வழியில எங்கேயும் ஏறவும் முடியாது, இறங்கவும் முடியாது. நிறுத்தங்களை மட்டும் தான் நிறுத்தும். அதே போல ஏறும்போது முன்பக்க கதவை தான் வந்து பயன்படுத்தணும். இறங்கும் போது தான் 2 பக்கமும் வந்து பயன்படுத்துவாங்க. அதே போல பேருந்துகளை பார்த்தீங்கன்னா ஏறும் போதும் இறங்கும் போதும் எந்த ஒரு தள்ளுமுள்ளும் வந்து இருக்காது. எல்லாருமே லைன் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்தியர்கள் மட்டும், அதுவும் குறிப்பா வந்து தமிழர்கள் வசிக்கும் பகுதியில் போற அந்த பேருந்துகளை மட்டும் தான் சின்ன சின்ன தள்ளுமுள்ளு வந்து இருக்கும். பேருந்துகள்ல வயதானவர்களுக்கு, முதியவர்களுக்கு அப்படின்னு தனி இருக்கைகள் வந்து இருக்கும். பெரும்பாலான பேருந்துகள் வந்து 15 நிமிட இடைவெளியில் வந்து வரும். பேருந்து பயன்படுத்துற அதே முன்கட்டண அட்டையை வந்து ரயிலுக்கும் பயன்படுத்தலாம். அனைத்து ரயில்களிலும் குளிர்சாதன வசதி வந்து இருக்குது. இதிலும் வயதானவர்களுக்கு தனியா இருக்கை வந்து இருக்குது. முக்கியமா ஆட்சி மொழியில சைனீஸ், மலாய், தமிழ் அப்படின்னு 3 மொழியில முக்கிய இடம் வந்து வைக்குது. எனவேதான் தமிழிலும் ஒளிபெருக்கும் மூலமா அவங்க வந்து அறிவிப்பு செய்வாங்க. எந்த ஒரு அறிவிப்பு எது இருந்தாலும் 4 மொழிகளிலும் வெளியிட்டு இருப்பாங்க. இதை முத பாக்குற எல்லோருக்குமே வந்து பயங்கர ஒரு சந்தோஷம் வந்து இருக்கும். அது முக்கியமா தமிழர்களுக்கு. அதே போல ரயில் வந்து நிற்கும். அந்த இடத்துக்கு முன்னாடி ஒரு மஞ்சள் கோட்டு இருக்கும். அந்த மஞ்சள் கோட்டுக்கும் உள்ளே தான் வந்து நிற்கணும். வெளியில போனீங்க அப்படின்னா வந்து அபராதம் விதிக்கப்படும். அதே போல ரயில்ல சாப்பிடக்கூடாது, எதையும் குடிக்க கூடாது அப்படின்னு அறிவிப்பை சொல்லிட்டே வந்திருப்பாங்க. முக்கியமா அங்க மண் தரையே வந்து இருக்காது, முழுவதும் புற்கள் இருக்கும். அதனாலதான் சாலையில எங்கேயுமே மண்ணை காண முடியாது. அதே போல நடப்பாதை முழுவதுமே சிமெண்ட் தரையா இருக்கும். அதே போல மண் கிடையாது. அதே
போல இங்க அடிக்கடி மழை பெய்யும். அதனால எப்பவுமே நம்ம கையில குடை வச்சிருப்பது ரொம்பவே நல்லது. பல மணி நேரம் தொடர்ந்து மழை பெய்யறது இங்க சர்வசாதாரணம். எப்போதுமே நம்ம பையில குடை இருப்பது ரொம்ப நல்லது. அதே போல சாக்கடை மற்றும் மழைநீர் வடிகால் எல்லா இடத்துலயும் இருக்கிறதால மழை பெஞ்ச 15 நிமிஷத்துல ஒரு சொட்டு தண்ணி கூட எங்கேயுமே பார்க்க முடியாது. அனைத்து தண்ணீரும் வடிஞ்சிடும். என்ன மழை பெஞ்சாலும் 15 நிமிஷத்துல வடிஞ்சு போகும். மழை பெஞ்சதற்கான எந்த ஒரு அடையாளமும் இருக்காது. சாலையும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாம தரமா இருந்திருக்கும். அதே போல புதுசா ஒரு சாலை போடுறாங்க அப்படின்னா ஏற்கனவே போடப்பட்டிருக்கும் சாலையை வெட்டி எடுத்துட்டு தான் புதுசா ஒரு சாலையை போடுவாங்க. இதன் மூலம் தான் ஏற்கனவே உள்ள சாலையை விட அதிக உயர்த்து போகாத அளவுக்கு இவங்க தடுக்கிறாங்க. சாலை அமைக்கும் பணியாளர்கள் பார்த்தா பெரும்பாலும் பங்களாதேஷ் இந்தியர்களே, அதுவும் நம்ம தமிழர்கள் தான் அதிகம். முக்கியம் பாத்தீங்கன்னா சாலை அமைக்கும் பணி பெரும்பாலும் இரவிலே நடக்கும். அப்படி பகல்ல நடந்தது அப்படின்னா யாருக்கும் தொந்தரவு செய்யாம அங்க அமைதியா நடக்கும். அதே போல சிங்கப்பூருக்கு வேலைக்கு வரும் தமிழர்களா நீங்க அப்ப கண்டிப்பா இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. அப்படி ஃபாலோ பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வேட்டு சாதாரணமா இருக்காது, மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். வேலைக்கு வருவதற்கு மட்டும் இல்ல, டூரிஸ்ட் போறவங்களுக்கும் சேர்த்துதான். சிங்கப்பூர் ரொம்ப சுத்தமாகவும் தூய்மையாக இருப்பதற்கு முக்கிய காரணம் அத்தனை கட்டுப்பாடுகளை காவல்துறை போட்டு அதை பராமரிச்சு வருது. தவறாக ஒரு விஷயம் செய்யும் போது பெரிய அளவுல அபராத தொகை இருக்கும். இதனாலதான் நீங்க ஒரு விஷயத்தை மறந்துடக்கூடாது. சிங்கப்பூர் உள்ள நுழையத்துக்கு முன்னாடியே இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சீங்க. அப்படி இல்லைன்னா அவங்களே ரூல்ஸ் சொல்லுவாங்க. அதாவது அவங்க ஒரு புத்தகம் மாதிரி பிரிண்ட் அடிச்சு அங்குள்ள ரூல்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அதை நீங்க ஃபாலோ பண்ணணும். இப்போ முக்கியமா அந்த ரூல்ஸ் எல்லாம் தெரியாத பல விஷயம் இருக்கு. புகைப்பிடிக்கிறதுக்கு சிங்கப்பூர்ல பெரிய விஷயத்தை பராமரிச்சு வராங்க. புகைப்பிடிக்கிறதுன்னு தனி இடம் இருக்கும். அதுல இல்லாம பொது இடத்துல இல்லைன்னா தடை செய்யப்பட்ட இடத்துலயோ நீங்க புகைப்பிடிச்சீங்க அப்படின்னா $1000 அபராதமா விதிக்கப்படும். அதாவது நம்ம நாட்டுக்கு 80,000 கிட்டத்தட்ட அபராதமா விதிக்கப்படும். அதே போல சாலை ஓரங்களில் சிறுநீர் கழிப்பதை முற்றிலும் மறந்துருங்க. அப்படி நீங்க சிறுநீர் கழிச்சு சிக்கிட்டா $1000 சிங்கப்பூர் டாலர் வரை அபராதம் வசூலிக்கப்படும். அதுவும் ஒரு முறை 2 முறை தான். அடுத்து 3ஆம் முறைங்கும் போது மிகப்பெரிய ஒரு அபராதமா தண்டனையா காத்திருக்கும். நம்ம ஊர்ல சாதாரண ரயில்ல பயணிக்கும் போது நம்ம எல்லாம் உணவு சாப்பிடுவோம். அங்க மெட்ரோ மட்டும் தான் இருக்கும். அந்த மெட்ரோ ரயில்ல உணவு இருந்தக்கூடாது. அப்படி நீங்க மெட்ரோ ரயில்ல சாப்பிட்டா $500 சிங்கப்பூர் டாலரை அபராதமா கொடுக்க வேண்டிய வரும். சிங்கப்பூர்ல சாலை விதிகள் கூட கடுமையா இருக்கும். அதாவது ஹெல்மெட், சீட் பெல்ட், வேக கட்டுப்பாடு போன்ற சரியா ஃபாலோ செய்யணும். அப்படி ஃபாலோ பண்ணல அப்படின்னா $500 முதல் $1000 வரை அபராதம் விதிக்கப்படும். முக்கியமா இது கவனிக்கணும். குடிச்சிட்டு அதாவது மது இருந்துட்டு சண்டை போடுற நபரா நீங்க, உங்களுக்கு சிங்கப்பூர் ரொம்பவே கஷ்டம் தான். குடிச்சிட்டு சண்டை போட்டு சிக்கினா உங்களுக்கு $5000 வரை அபராதம் விதிக்கப்படும். அதாவது நம்ம ஊர் காசுக்கு $3 லட்சம் கிட்டத்தட்ட அபராதம் விதிக்கப்படும். முக்கியமா அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சாலைகளை கிராஸ் செய்யும் போது குறிப்பிட்ட இடங்களை மட்டும்தான் கிராஸ் செய்யணும். தவறான இடத்துல கிராஸ் செஞ்சா உங்களுக்கு அபராதமா $50 முதல் $200 வரை அபராதம் விதிக்கப்படும். தமிழ்நாட்டு மக்களுக்கு ரோட்ல குப்பை போடுவது என்பது சாதாரண ஒரு விஷயம் தான். ஒரு பொருளோட வெளிக்கவரை அப்படியே தூக்கி போடுவாங்க. சிங்கப்பூருக்கு வேலைக்கு செல்றீங்க அப்படின்னா இந்த பழக்கத்தை விட்டுடுங்க. அப்படி நீங்க ரோட்ல குப்பை போட்டா $300 முதல் $1000 வரை அபராதம் விதிக்கப்படும். முக்கியமா இந்த விஷயத்தை எல்லோரும் கடைபிடிக்கணும். ஏன்னா டூரிஸ்ட் விசாவில் வேலை செய்யறது மிகப்பெரிய ஒரு குற்றமாகும். அப்படி அவங்க வேலை செஞ்சு மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அபராதத்துடன் ரோத்தா எனப்படும் சவுக்கடி கொடுக்கப்படும். அதோட போதைப் பொருள் வழக்கில் நீங்க சிக்கினா வாழ்க்கையை முடிஞ்சு அப்படின்னு தான் அர்த்தம். கண்டிப்பா சிங்கப்பூர்ல மரண தண்டனை கொடுக்கப்படும். முக்கியமா தங்கும் இடத்துல அதிக சத்தத்தோடு எதுவும் செய்யக்கூடாது. அதை விட நீங்க தங்கும் இடத்துல துணி இல்லாம தூங்கக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா அதுக்கும் சேர்த்து அபராதம் விதிக்கப்படும், நாட்டை விட்டு வெளியேற்றப்படும். அதுவும் சிங்கப்பூர்ல குற்றமா கருதப்படுது.